என்ன ஆராதனை கர்த்தருடைய பிள்ளையே ஆராதனை. நாம நினைப்போம், இல்லைங்க நான் இன்னைக்கு பெரிய மீட்டிங்கு சென்னையிலேருந்து ஊழியக்காரர் வந்துக்கிறாங்க, எங்கள் ஐயா இப்படி பிரசன்னம் பண்ணுறாரு, ஜபன் எடுத்துன்னு வந்துக்கிறேன், நான் அங்கே போயிட்டு வந்தேன். நீ எங்கன்னா போயிட்டு வா, நீ என்னன்னா ஜபம் பண்ணு. தேவன் விரும்புகிறது ஒன்று தான் கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, வேதனை, துன்பம், இன்னொருத்தனை குறித்து பாரம், இப்போ பிரசன்னம் பண்ணிக்கணுங்கிற பேசி கொண்டு இருக்கிற நானே கூட வேற ஏதோ ஒருத்தனை குறித்து குரோதமெல்லாம் இருந்தால் தேவன் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அந்த ஜெபத்தை கேட்பாரா? அதுதான் புரோஜனம் இல்லாத ஜெபமாக மாறுது. நம்ம வாழ்க்கை புரோஜனம் இல்லாமல் வெறுமையாக போயிடுது. அங்கே சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை என்னத்தையா நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய முதல்ல அப்படி அவருக்கு ஜீவ பலியாக, பலி ஆண்டவரே, நான் உம்மிடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் கழுத ஆண்டவரே, என் மீது ஏறிக்கொள்ளும், நான் உம்முடைய வேலைக்காரன் ஆண்டவரே, என் மீது நீங்க வாங்க, என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. நம்மள ஒவ்வொருவரையும் தேவன் என்ன நினைக்கிறான்னா, தம் பிள்ளையா, தம் மகனா, தம் மகளா, என் மகன் நான் சொல்றது செய்வாளா, என் பிள்ளை நான் சொல்ற காரியத்தை செய்வானா? அப்படி அவருடைய காரியத்தை செய்யும் போது நம்ம வெக்கப்பட்டு போவோமா? நான் கேட்குறேன், எங்கே ஆகில நம்மளை தலை குனி வைப்பாரா? அப்போ அவருடைய பணியை நம்ம செய்யல, அந்த பரிசுத்தம் நம்ம கிட்ட இல்லை, அதனால தான் நம்ம வெக்கப்படுறோம். எங்கேயும் நம்ம அப்போ அதனால தான் வீழ்ந்துடுறோம். நமக்கு ஏன் தோல்வி? பரிசுத்தம் இல்லை நம்ம கிட்ட, அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல கேட்கல. நாம